ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம். சாதாரணமாக முருங்கைக்கீரைனாலே எல்லாருமே அயன் சக்தி மிகுந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். முருங்கைக்கீரை பொரியலும் எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடியது தான். ஆனால் முருங்கைக்கீரையோட இந்த ஒரு பொருளை சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும், சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுவரையிலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு தடவை மட்டும் அலம்பிட்டாலே போதும். ஏன்னா தூசி இல்லாமல் இருந்தாலே போதும். நமக்கு முருங்கைக்கீரையில் மண் இருக்காதுங்கிறது தெரியும். அதனால் ஒரு தடவை மட்டும் சுத்தமாக அலம்பி முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன அந்த சுகர் லெவலை கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு பொருள். முருங்கைக்கீரையோடு சேர்த்து சமைச்சோம்னா உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த கருப்பு எள்ளு அருமையான ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. இதை நம்ம முருங்கைக்கீரையோடு சேர்த்து சமைக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். சுத்தமான கல் மண் இல்லாத எல்லாம் எடுத்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இட்லி அரிசி, புழுங்கல் அரிசி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெய் விடாமல் நல்ல சிவப்பாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். வறுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிவக்க வறுந்ததும் முருங்கைக்கீரையை இதோட சேர்த்துக்கலாம். முருங்கைப்பூவு எதுக்காக பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா, கண் எரிச்சல், கண்ணில் எந்த குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த முருங்கைப்பூ நல்ல ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையோட முருங்கைப்பூவும் சேர்த்து கிடச்சா போட்டோம்னா ரொம்பவும் நல்லது. கண்ணில் எரிச்சல் அதெல்லாம் இல்லாமல் நல்லது பண்ணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கீரை வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் கீரை. கீரைக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு வேக விட்டுறலாம். இப்போ நல்லா கீரை வெந்துருச்சு. தண்ணியும் நல்லா குறைஞ்சி போயிடுச்சு. நல்லா கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி செஞ்சதை இதோட சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இன்சுலின் அளவும் நல்லா அதிகரிக்கும். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு வலி, கைகால் வலி இதெல்லாம் போக்குறதுக்கும் இன்சுலின் அளவு அதிகமாக சுரக்கிறதுக்கும் உண்டான முருங்கைக்கீரை பொரியல், அருமையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். அருமையான முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பிபி ஹையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தேங்காய் சேர்க்காமல் எடுத்துக்கலாம். சுகர் மட்டும் நார்மலாக இருக்குது அப்படிங்கிறவங்க 2 ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி திருவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, ஏன்னா வீட்டில் குழந்தைங்க மற்றவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த மாதிரி போட்டு அதோட சூட்லேயே ஒரு வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அருமையான இன்சுலின் அளவு அதிகரிக்க செய்யக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்யூ.